வெல்கம் டு தமிழ் சமையல் ப்ளஸ். இப்போ நான் உங்களுக்கு மினி இட்லி சாம்பாரும் எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லி காட்டுறேன். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு அரை கப் துவரம்பருப்பு எடுத்து தண்ணியில் கழுவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். ஒரு 4 விசிலுக்கு வந்து போட்டோம்னாக்கா நல்லா வெந்துடும். அந்த அளவுக்கு வந்து வேக வச்சுக்கலாம். பருப்பு வந்து வெந்துட்டுருக்கு. இந்த சைடு வந்து நான் வந்து சாம்பாருக்கு தேவையான காயெலாம் நறுக்கிட்டேன். முருங்கைக்காய் ஒன்று, கத்திரிக்காய் ஒன்று, ஒரு கேரட், அப்புறம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். முழுசாக இருக்கணும். அடுத்து ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய். அவ்வளோதான். இப்போ வந்து இதுக்கு இன்னும் தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் ப்ளஸ் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதோட 2 வரமிளகாய் சேர்த்து இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதோட இந்த காயெல்லாம் வந்து சேர்த்துட்றேன். இதில் வந்து காயெல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ நான் வந்து அந்த தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணேன்ல, தேங்காய், பொட்டுக்கடலை, மிளகாய், அதையும் வந்து இதோட சேர்த்துடலாம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அடுத்து இதுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதோட சேர்த்துடலாம். அடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம். போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு விசிலுக்கு மட்டும் நம்ம வந்து இதை வேக வைக்கலாம். இப்போது மினி இட்லி செய்கிறதுக்கு நான் வந்து தட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் மாவு சேர்த்து மினி இட்லியாக வந்து வேக வைக்க போகிறேன். இப்போ மாவு ஊற்றிட்டேன். இதை வந்து கொதிக்கிற தண்ணியில் வச்சிடுறேன். ஒரு 5 மினிட்ஸில் வந்து நமக்கு இட்லி வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து ஒரு விசில் வந்துருச்சு. நான் எடுத்து கீழே இறக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதோட கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துடலாம். இது நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து ஒரு 7-8 சின்ன வெங்காயம் வந்து முழுசாகவே எடுத்து வச்சுருக்கேன். அது கறிவேப்பிலை, கொத்தமல்லி வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இது 3ஐயும் சேர்த்து தாளிச்சிடலாம். இப்போ வந்து வெடிச்சிருச்சு. இதில் நான் வெங்காயம் போட்டுக்கிறேன். அதோட மிளகாய், கறிவேப்பிலை. இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம சாம்பாரில் ஊற்றிடலாம். நல்லா சூப்பர் வாசனையாக இருக்குது. நல்லா சாம்பார் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட வந்து கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேன். இப்போ வந்து இங்கே மினி இட்லியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், மினி இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இதோட சாம்பார் சேர்க்க போகிறேன். இப்போ நமக்கு சூப்பராக வந்து ஹோட்டலில் செய்கிற மாதிரி மினி இட்லியும் சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.